ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் உப்பு சீடை வெடிக்காமல் எப்படி பண்ணலான்னு வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருப்பேன். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா உப்பு சீடை வெடிக்காமல் சூப்பராக பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீடை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உளுந்த மாவு தேவைப்படும். அதுக்காக ஒரு 1/4 கப் உளுந்தை போட்டு வறுத்துக்கலாம். உளுந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், உளுந்து வறுபட்டுருச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் நான் 1 கப் அரிசி மாவு வறுத்துருக்கேன். அதாவது 200 கிராம் அரிசி மாவு வறுத்துருக்குறேன். இதை போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க. இது கோலமாவு பதத்துக்கு வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு சல்லடையை வச்சு சலிச்சு எடுத்துடலாம். அப்போ தான் சீடை வெடிக்காமல் நல்லா வரும். அதுக்காக மாவை போட்டு நம்ம நல்லா சலிச்சிடலாம். அரிசி மாவு போட்டுட்டு இதில் 2 ஸ்பூன் நம்ம அரைச்ச உளுந்து மாவு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா மாவு எல்லாமே சலிச்சு வந்துடும். மாவு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் சீடை பண்ணுறப்ப சீடை வெடிக்காமல் நல்லா சூப்பராக வரும். அதுக்காக நம்ம மாவை சலிச்சுட்டு பண்ணுறோம். மாவை சலிச்சதுக்கப்புறமா எல்லாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதை போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி வெண்ணெயை உருக்கி கூட நீங்கள் போட்டுக்கலாம். வெண்ணெயை போட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருங்க. மாவை சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் பிசையணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம்னா சீடை வெடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம அந்த விரல்லையே சாஃப்டாக அந்த விரல்லையே ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சோம்னா சீடை வெடிக்காமல் நல்லா வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வறுத்து வச்சுக்கோங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி டூத்பிக்கு ஏதாவது ஒரு குச்சியை வச்சு இந்த மாதிரி ஓட்டை போட்டுப்பாங்க. ஓட்டை போட்டால் சீடை வெடிக்காமல் வரும். நான் உங்களுக்காக சாம்பிளுக்காக சொல்லித்தரேன். நான் ஓட்டை எதுவுமே போடல. சீடையில் ஓட்டை போடாமல் சாஃப்டாக தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடலாம். கோல்டு வின்னர் அல்லது கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 சீடையை மட்டும் போட்டு பாருங்கள். சீடை வெடிக்குதான்னு போட்டு பாருங்கள். வெடிக்காமல் பாருங்கள். நம்ம போட்ட சீடை வெடிக்கலை. நம்ம ஓட்டையும் எதுவுமே போடலை. ஒரு சீடைக்கு மட்டும் உங்களுக்கு சாம்பிளுக்காக சொல்லி கொடுத்தேன். ஓட்டை எதுவுமே போடல. பாருங்கள், சீடை வெடிக்காமல் சூப்பராக வருது. அதை எடுத்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற எல்லா சீடையையும் போட்டுடலாம். அடுப்பு சிம்மில் வச்சு வேக விடுங்க. அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒத்தாப்பில் எல்லா பக்கமும் வேகும். அப்பப்போ சிம்மில் மீடியமில் மாற்றி மாற்றி வச்சு வேக விடுங்க. கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒத்தாப்பில் வேகும். நம்ம போட்ட சீடை வெடிக்காமல் சூப்பராக வந்துடுச்சு. அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீடெல்லாம் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட சீடை கொஞ்சம் கூட வெடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா சீடை வெடிக்காமல் சூப்பராக வரும். இதை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட உப்பு சீடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.